ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன் திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ராகு காலம்னா நமக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இன்றைக்கி 10:12 ராகு காலம், வெள்ளிக்கிழமை. நாஸ்திகர் சொல்வார், ராகு காலத்தில் தான் நான் செஞ்சேன், எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. ஆக்சுவலாக சில பேருக்கு ராகு காலம் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும், ராகு காலத்தில் செய்கிற எல்லா செயல்களும். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ராகு காலம்னா என்னென்னு பார்த்துடலாம். வாரத்தில் 7 நாள் நவகிரகத்தில் சூரியன்லேருந்து சனிக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ராகுக்கும் கேதுக்கும் நாள் கிடையாது. அதனால ஒரு நாளில் 1.5 மணி நேரம் ராகுக்கு, 1.5 மணி நேரம் கேதுக்கும். மற்ற உபகிரகங்கள் 11 இருக்குது, அதுக்குமே இப்படி. இந்த ராகு காலம் ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஜனன ஜாதகத்தில் கன்னி ராசியில் சித்திரை 2-1 அர்த்தம் 4-3 இதில் ராகு இருக்கும்போது, அல்லது கும்ப ராசியில் இருக்கும்போது. ஏன் அப்படின்னா, ராகு கேதுக்கு வீடு கிடையாதுன்னு பல பேர் சொல்கிறா. மகரிஷி பராசரர் ராகுக்கு கும்பம் ஆட்சி வீடு, கன்னி மூலதிரிகோண வீடு. மூலதிரிகோணம்னா ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஏரியா, 9 to 5 ஆஃபீஸ் மாதிரி. ஸோ கும்பம் சனிக்கு மூலதிரிகோண வீடு, ஆஃபீஸ் ஏரியா. ராகுக்கு தான் அங்கே பவர். விருச்சிகத்தில் கேதுக்கு பவர். செவ்வாயும் ஆட்சியாக இருந்தால் கூட கேதுக்கு பவர். இப்போது இந்த இடங்களில் ஜனன ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவள் செய்கிற வேலைகளில் ராகு காலத்தில் செய்யும்போது ஒர்க் அவுட் ஆகும். அடியேன் இதை 34 வருஷத்தில் 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து அவள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் வச்சு இந்த கான்ஃபிடெண்ட்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, கேள்வி கேட்கணும் அப்படின்னா இங்கே கமெண்டில் எழுதுங்க. இல்லைன்னா அடியனோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை எழுதலாம். அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.